இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இயற்கையாகவே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம முடி வந்து கொட்டாமல் நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு பிரச்சனை இருந்தாலும் பொடுகுலாம் போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நான் என்ன பொருள் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க நம்ம எடுக்கிறோம். முருங்கைக்கீரையிலேருந்து சத்துக்கள் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத் ஆகி நிறைய நல்லா வளர்ந்துட்டே போகும். முடி கொட்டுறது நிற்குங்க. வாங்க முருங்கைக்கீரையை வந்து பறிச்சுட்டு வந்துடலாம். முருங்கை மரத்துக்கு வந்தாச்சு. முருங்கைக்கீரையை வந்து கொஞ்ச நேரம் நம்ம பறிச்சிக்கலாம். அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை பறிச்சிட்டோம். இதை வந்து நல்லா உருவிக்கலாம். இதை வந்து கோம்போட உருவினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்சியில் போட்டு தான் நல்லா அரைக்க போகிறோம். இப்போ வந்து உருவிக்கிட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரைலாம் நல்லா உருவியாச்சு. ரொம்ப கோம்பாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால எதுவும் ஆகாது. இந்த அளவுக்கு நம்ம வந்து கீரை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சின்ன வெங்காயம் தாங்க நம்ம போடுறோம். சின்ன வெங்காயம் போடுறதுனால தலையில் இருக்கக்கூடிய பொடுகு வந்து போயிடும். அதுக்காக முருங்கைக்கீரை தான் நம்ம சேர்த்தாச்சு. இதில் நல்லா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டு நல்லா அரைச்சி நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பேஸ்டாட்டை நம்ம அரைச்சாச்சு. பேஸ்டாட்டை அரைச்சி நம்ம வடிகட்டணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. நம்ம அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே அப்ளை பண்ணும்போது அந்த சாரெலாம் நல்ல தடையில் வந்து இறங்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவு நம்ம போதுமானது. முடிக்கு எல்லா முடிக்குமே போதுமானதே. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மளுக்கு தலையில் ஏதாச்சும் ஆயிலையோ ஏதாச்சும் நீங்கள் செய்யும் போது முடியில் வந்து கொஞ்சமாக நம்ம அதை எண்ணெய் தடவிக்கணும். தடையோடு குளிக்கும் போது எண்ணெய் கொஞ்சோண்டு தடவிட்டு இதுமாரி 2 சைடை பிரிச்சுட்டு அந்த மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. நல்ல முடி அந்த முடியோட காலில் நல்லா இறங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் செய்யுங்க. அது அதோட சாறு வந்து இறங்கும் போது நம்ம தலையில் இறங்கும் போது அது ஒரு ஜில்லுன்னு ஒரு தெரியும். நல்லா இறங்கிடுச்சுன்னா அப்படி தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு காலாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணும்போது தலையில் இருக்கக்கூடிய பொடுகள்லாம் போயிடும். முடியை வந்து கொட்டுறது நின்றும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக முடி வந்து அதிகமாக வளர்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆல்ரெடி கொட்டி போன முடியும் வளர்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள், எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிறதுனால முடியை வந்து நல்லா வளர வைக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லது. எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் நீங்கள் தடவி ஒரு 10 நிமிஷத்தில் குளிக்கலாம். அதிக நேரம் வச்சுருக்க வேண்டாம். ஏன்னா இந்த டைமில் வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் மற்ற நார்மலாக இருக்க லேடிஸ்லாம் இதுமாரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதுமானது. வாரத்துக்கு ஒரு 2 தடவை நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக முடி கொட்டுதல் வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் முடி பார்த்திங்கன்னா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சைடும் நல்லா வளைச்சி நீங்கள் தடவுனால அதோடைய சாறு நல்லா இறங்கும். இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தலையை வந்து நல்லா ஊற வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் வச்சு நம்ம ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நல்லா மசாஜ் பண்ணும்போது நல்லா இறங்கிடும் தலையில். பார்த்திங்கன்னா நம்ம கொண்டையை போட்டாச்சு. கொண்டை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம குளிச்சுட்டு வந்திங்கன்னா முடி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூ மாதிரி சூப்பராக இருக்கும். சிக்குங்கிறது எதுவுமே விழுவாது. நல்லாயிருக்கும் பார்க்கவே. இப்போ பாருங்கள், நம்ம குளிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. குளித்து முடி காஞ்சாவே அதில் இருக்கக்கூடிய தவையை எதுவாக இருந்தாலும் கொட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என்னோட முடி பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.